யாவினும் புண்ணியம் கோடி ஆம்போர் ஏழைக்கு இழுத்தடித்தல் என்ற பாரதியின் வரிகளை மெய்ப்பித்து பள்ளிக்கூடம் கட்டிய உயர்திரு மாரண கவுண்டர் ஐயா அவர்களின் பேரனின் பேரன், கோவை மருத்துவக் கல்லூரியில் சிறந்த பேராசிரியர், கோவை மாவட்டத்தின் மிக சிறந்த மருத்துவர் ஐயா மருத்துவர் மாணிக்கராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். தமிழ் வாழ்க. எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், தமிழ் வித்வான்கள், இந்த கம்பன் ரசத்தை அருந்த வந்திருக்கும் அனைத்து பேராசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் இங்கே பெருமையுடன் கூறிக்கொள்வது என்றால், தொண்டாமுத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியிலே 1963-64 வருடத்திலே பயின்று இன்றும் இன்னமும் ஒரு 30 பேர் ஒவ்வொரு வருடமும் கூடி விழா நடத்துகிறோம். இதில் புலவர் பூ ரவீந்திரன் அவர்கள் என்னுடன் படித்தவர். சென்ற ஆசிரியர் தினத்தன்று செப்டம்பர் 5ஆம் தேதி நாங்கள் படித்த அதே பள்ளியிலே ஒரு 24 பேர் சேர்ந்து வைர விழா கொண்டாடினோம். 60 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. வைர விழா என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல. அந்த விழாவிற்கு எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர் அவர் மற்பவர் தான் காசா அப்பா அவர்கள். அவர்களை அழைத்து ஒரு சிறப்புரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அத்துடனே மாணவர்கள் சார்பாக நம்முடைய புலவரும் ஒரு சிறப்புரை வழங்கினார். அப்பொழுது பேசும்பொழுது அப்பா சொன்னார்கள், நாங்கள் இரட்டை புலவர்கள் என்று. எனக்கு அப்பொழுது தோயிலால் நஞ்சுண்டார் அவர் என்னுடைய தமிழ் ஆசிரியர். எங்களுக்கு 4 அருமையான ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள். ஒன்று ரவீந்திரன் பிறந்த அதே ஊரை சேர்ந்த பூசு அரங்கசாமி, பண்டிதர் என்று கூடுவோம். அந்த காலத்து பண்டிதர் தான் புலவர். அந்த பண்டிதர் என்னுடைய அப்பாவுடைய தோழர், அதே வகுப்பில் படித்தவர். இது ஒரு சிறப்பு. இன்னொன்று, இரண்டாவது தோயிலா நஞ்சுடன், தொண்டாமுத்தூர் நஞ்சுடன் இருக்கிறார். அவருக்கு வயது அநேகமாக 83-84 இருக்கும். இன்னும் சுத்தமாக இருக்கிறார். இரண்டாவது. மூன்றாவது காசா அப்பா அவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சவர் தான். எப்பவுமே அவரும் ரவீந்திரன் ஒன்றாக இருப்பார்கள். அவ்வப்போது எனக்கு அழைப்பு கொடுப்பார். குடித்த போதெல்லாம் நான் போய் வருவேன். அவரோடு போய் என்ன சிறப்பு என்றால், இந்த பூவோடு சேர்ந்த நாமும் மாபெரும். புலவர் ரவீந்திரன், புலவர் அப்பாவை இரவோடு சேர்ந்து போகும்போது அவர்கள் பேசுவது, கேட்பது மிக அருமையாக இருக்கும். இது பழைய கால நினைவுகள். இப்பொழுது நான் தமிழில் ஆர்வம் கொண்டவன். என்னதான் நான் மருத்துவராக இருந்தாலும், ஆங்கிலத்திலேயே பாடம் நடத்தினாலும் 22 வருடங்கள் நடத்தினேன். ஆசிரியராக இருந்தேன் மருத்துவக் கல்லூரியிலே. அதன் பிறகு டிஆர்எஸ், அதாவது தன்னிச்சையாக நான் வந்தது, ஓய்வெடுத்துக் கொண்டது 99. அதற்கு பிறகு 2 முக்கியமான வேலைகள் செய்து வருகிறேன். அதாவது மருத்துவ தொழில் தவிர, ஒன்று விவசாயம். எங்கள் பூர்வீக பூமியான ஒரு 23 ஏக்கரில் சிறிதளவு நஞ்சில்லாமல் இந்த 14 வருடங்கள் இயற்கை பணி செய்து வருகிறேன். என்னுடைய துணைவியார் மிகவும் உதவி செய்கிறார். இதை தவிர அவ்வப்போது நாங்கள் எங்கள் பண்ணையிலே உள்ள ஒரு சிறிய மண்டபத்திலே
தமிழை பற்றி ஆராய்கிறோம். ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் தமிழுக்கென்று ஒரு மாலை என்று ஒரு 5 மணி நேரங்கள் ஒதுக்குகிறோம். இது 3வது வருடம். இதில் என்னுடைய மகள் இருவரும் ஆர்வம் கொண்டவர்கள். அவர் இருவரும் மருத்துவர்கள் தான். மருமகள் இருவரும் மருத்துவர்கள் தான். 4 மருத்துவர்கள், என்னோட சேர்ந்து 5. ஆனால் இந்த தமிழ் மேல் உள்ள பற்று போகவே இல்லை. போகக்கூடாது, போக முடியாது. அதற்காக போன வருடம் ஒரு 21 பேர் தமிழில் ஆர்வம் கொண்ட 21 பேர் சேர்ந்தோம். அதில் எங்கள் குடும்ப 5 மருத்துவர்கள் தவிர மேலும் 4 மருத்துவர், 9 மருத்துவர், 21 பேர் 9 மருத்துவர்கள். அப்போதான் நினைத்தேன், தமிழ் இருக்கிறது, கீழே இருக்கிறது, தெரியாமல் இருக்கிறது. இதை மேலே தட்டி எழுப்ப வேண்டும். நாம் செஞ்சாலே போதும். பெருசாக பேச வேண்டாம். எல்லாருமே குறை வர முடியாது. எல்லாருமே திரு வரராஜன் அவர்களை போலவோ அல்லது புறவரது குறை வர முடியாது. குறை வேண்டாம். உங்களுக்கும் தொழில் இருக்குது, எனக்கு தொழில் இருக்குது. அவ்வப்போது தமிழை ஆதரியுங்கள். முக்கியமாக வீட்டிலே தமிழ் பேசுங்கள். அதுபோதும். நான் மருத்துவராக இருக்கிறேன். என்னோட நான் மருத்துவம் தொழில் முடிந்து 50 வருடங்கள் ஆகிப்பட்டது. 1974 ஆரம்பித்த தொழில் 50 வருடங்கள் முடிஞ்சு விட்டது. இதை நான் கவனித்தேன் என்றால், நம்மிடம் இருக்கிற இங்கே இருக்கிற பெற்றோர்கள் வந்தார்கள் என்றால் கேள்வி கேட்பேன். அம்மா, குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குதா? இல்லைங்க, ஃபீவர் இல்லைங்க. அம்மா, குழந்தைக்கு இருமல் இருக்குதா? இல்லைங்க, காஃபும் இல்லைங்க. சரியாக இருக்குதா? இல்லை, கோல்டும் இல்லைங்க. இந்த மாதிரி கேட்கிற கேள்வி தமிழுக்கு எல்லாமே ஆகிவிடும். ஆனால் அமெரிக்காவிலிருந்து வருகிற தமிழர்கள், இங்கிருந்து போனவர்கள், ஒரே உதாரணம் சொல்லிக் கொள்கிறேன். கோவை கம்மல் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பிஜி கருத்திருமன் அவருடைய மகள் சாந்தா தேவி அமெரிக்கா போய் 40 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். அவங்க அங்கே தமிழ்ச்சங்கம் ஆரம்பிச்சு மிகச் சிறப்பாக செயல்படுகிறார். அவர் பேசும்போது தமிழை பேசும்பொழுது அவ்வளோ அழகாக இருக்கும். மட்டுமல்ல, நான் சிங்கப்பூர் சென்றிருக்கிறேன், மலேசியா சென்றிருக்கிறேன், இலங்கை சென்றிருக்கிறேன், மேலும் பல நாடுகள் சென்றிருக்கிறேன். நம்முடைய தமிழை விட மிக அருமையான தமிழ் சிங்கப்பூர் தமிழ், மலேசியா தமிழ், இலங்கை தமிழ். எங்கே வாய்ப்பு இல்லையோ இங்கே வாய்ப்பு ஏற்படுத்தி வருகிறார்கள். கூட பக்கத்தில் மங்காளி பேசுவார்கள், தெலுங்கு பேசுவார்கள், கன்னடம் பேசுவார்கள், இங்கிலீஷ் பேசுவார்கள் இருப்பார்கள். ஆனால் தேடி தேடி போய் நாம் பார்ப்பது எங்கே தமிழ் இருக்கிறான், அவனை எப்படி கண்டுபிடிப்பது என்பது. இது ஒரு மிகப்பெரியது. அதற்காக எல்லாரும் வெளிநாடு போக முடியாது. இங்கே இருக்கிறவர்கள் மிக எளிமையான ஒரு செய்தி. என்னுடைய தாய்மொழி என்று சொன்னால் கன்னடம் தான். ஆனால் நாங்கள் பேசுவது தமிழில் தான். கன்னடத்தை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அப்பொழுது சொல்லிக் கொடுப்போம். என்னுடைய மருமகள் என்னுடைய தெலுங்கர்கள், நாங்கள் கன்னடர்கள். ஆனால் நாங்கள் பேசுவது போனாலே தமிழ் தான். எப்பொழுதாவது ஆங்கிலத்தில் பேசுவோம். அதுவும் என்னுடைய பேரம்பேட்டியில் வரும்போது அவர்களுக்கு ஆங்கிலம் தவிர வேறு மொழி தெரியாது. அப்போ அதற்காக பேசுவதற்குரிய நாங்கள் பேசுவது கன்னடத்தில் தான். நானும் மனைவியும் திருமணத்திலிருந்து பேசுவது தமிழில் தான். கேட்பாங்க ஊரில் போனால், என்ன கன்னடம் மறந்துட்டீங்களா? கன்னடம் மறந்த நாடு வைக்கிறது. கருத்திருமணத்தில் இருந்த திருவூரிலே அந்த கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம், புளியப்பட்டியிலே என்னுடைய சடகர், அதாவது என்னுடைய மனைவியின் அக்காவின் கணவர், அவருக்கு தமிழ் தெரியாது, கன்னடம் தான். இந்த மாதிரி அவர்கள் வேண்டுமென்றே கருத்தினுடைய முயற்சியினாலே, அவருடைய தந்தைய முயற்சியினாலே கன்னடம் பேச வேண்டாம், நாம் பேசினால் வேற மாதிரி தெரியும் என்று அது அவர் தமிழ் தெரியாது. அந்த மாதிரி மன்னிக்கவும், நேரம் எடுத்துக்கொண்டே கம்பரை பற்றி நிறைய எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சில செய்யுள் இப்போ ஞாபகம் வந்தது. நஞ்சுடன் சொன்னது, அப்பாவும் சொன்னது. இது கம்பர் நாம எனக்கு தெரியல, தப்பாக தான் மதிப்பிக் கொள்கிறேன்.
அதாவது பரதன் வந்து ராமன் வந்த பிறகு ராமன் காட்டுக்கு வந்து பரதனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட், சரிங்களா? லட்சுமணன் ராமன் இருக்கும்போது பரதன் வந்து ஐயோ இந்த மாதிரி என்ன ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வர மன்னிப்பு கேட்கறதுக்காக. அப்போ லட்சுமணன் தூரத்தை பார்த்துட்டான். பரதம் வர்றான், பரதன் 100 பேர் வர்றாங்க, குதிரை வருது, யானை வருது, வருது, படையெடுக்க வந்து விட்டானோ என்ற ஒரு யோகம். ஏன்னா அவருக்கு தான் தோணும், அண்ணனே அவ்வளவு நேசித்தவர். அப்போ சொல்றாரு, அண்ணா ஐயா நான் சொல்றது உண்மைங்களா? இது அவர் சொல்லிக் கொடுத்தது, இது எடுக்க தெரியவில்லை. திடீர்னு ஒரு பொய் தட்டியது. அப்பொழுது நான் சொல்றேன், லட்சுமணன், நான் இந்த நாளை முடிதருவேன், நடந்தேற பரதன் உடல் உமக்கு. அப்படி என்ன கவனம் அந்த பாட்டு போகும், மிக அருமையாக இருக்கும். அதோட மறந்து வச்சாங்க. இன்னொன்று, ராமன் வந்து சீதையை தேடி போகும்பொழுது ஏதோ ஒரு அவசரம் செய்கிறார். அப்பொழுது தமிழ்நாட்டின் அப்ப இருந்த சிறப்பு, அந்த செல்வம், அதை பற்றி பேசும் பொழுது ஒரு செய்தி ஒன்று நினைக்கிறேன், இது கம்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன். வான்தோய் மணல் தெங்கின் வான் தேரல் தான் தேங்கி மீதாடி வாழைகள் என்று வரும். அது அதை கம்பார்ட்மெண்ட் தெரியவில்லை. இந்த மாதிரி அப்போ சொல்லி கொடுத்தா ஞாபகம் வருது. அதாவது இப்போ நான் படித்த மறந்து போச்சு. லாஸ் ஆஃப் மெமரி இப்போ ரீசெண்ட் இன்வென்ட் சொல்லுவாங்க. அதாவது தலை அடிபட்டதுன்னா சின்னதாக செஞ்சு போகும், ஆனால் பழசு ஞாபகம் வரும். ஆக நாம் பின்னோக்கி செல்ல 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 ஆங்கிலத்தில் சொல்வார்கள், the distance of time lends enchantment. அதாவது பின்னோக்கி செல்ல செல்ல செல்லத்தான் நமக்கு மகிழ்ச்சி, ஒரு மன நிறைவு வருகிறது. அதை சொல்லிக்கொண்டு இந்த நாம் இங்கே ரசத்தை குடிக்க வந்திருக்கிறோம். இந்த ரசம் என்பது எக்ஸ்ட்ராக்ட். குழந்தைகள் வரும்போது என்ன சாப்பிட்றாங்கன்னா, இட்லியா தோசையா, தயிர் பூவாவா இல்லை, ரசப்பூவாவா? ஆமாம். அந்த ரசத்தினுடைய ருசி எதுலேயுமே கிடையாது, எதுலேயுமே கிடையாது. அந்த எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜூஸு, அதை இன்று நம்ம உபயோகிக்கிறார். வேறொரு வகையாக நம்முடைய எண்ணத்துக்கு ரசம் கொடுக்க போகிறார். நன்றி.